ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பியோர் சில்க் saree நீட்டாக ப்ரீப்ளீட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சாரியில் எப்படி மெஷர்மெண்ட் கன்வெர்ட் பண்ணணும், ஒரு பல்லு ப்ளீட் எடுக்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டாக எடுக்கிறதுக்கு எப்படி எடுத்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், ஒரு ஃப்ரண்ட் ப்ளீட்க்கு நம்ம எப்படி ஸ்ப்ரெட்டிங் பண்ணணும், பாக்ஸ் ஃபோல்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த saree நம்ம கிளைண்ட்டோட ஹைட் அண்ட் ஹிப் மெஷர்மெண்ட் வச்சு எடுக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட ஹைட் எடுத்துகிட்டு ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ தூரம் பல்லு கரெக்டாக இருக்குமோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பல்லு நம்ம முந்தானையிலேருந்து, அதாவது அந்த முந்தானை ஸ்டார்டிங்லேருந்து ஸோ எவ்வளோ இன்ச்சஸ் தேவையோ அந்த இன்ச்சஸ் எடுத்து ஸோ ஒரு சேஃப்டி பின் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு மார்க்கிங். செகண்ட் பின் பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் உள்சுத்து பகுதி இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த உள்சுத்து பகுதியிலேருந்து அவங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் டோட்டலாக எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஹிப் மெஷர்மெண்ட்லேருந்து மறுபடியும் ஹாஃப் ஆட் பண்ணிக்கணும், அதாவது 1/3 மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பொசிஷனில் செகண்ட் பின் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ தேர்டு பின் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கும் நம்ம சென்டர் ப்ளீட் எடுக்கிறதுக்காக இன்னொரு பின் பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு ஸ்டொமக் சைடு. ஸோ அந்த பின் எடுக்கிறதுக்காக ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வழக்கமாக நம்ம மேனுவலாக செல்ஃபாக எப்படி மெஷர்மெண்ட் எடுப்போமோ அதே மாதிரி ஒரு கிளைண்ட் பார்க்காம வெறும் அவங்களோட ஹைட் அண்ட் ஹிப் மெஷர்மெண்ட் மட்டும் வச்சு ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல்லு ப்ளீட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது ஒரு பர்ஃபெக்டாக அவங்க நீட்டாக ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா நம்ம நார்மலாகவே இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இல்லை அதர்வைஸ் ஒரு சிலவங்க இந்த மெத்தடு ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த டைம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோவை இந்த போர்ஷன் மட்டும் தெளிவாக பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலை பார்த்துருக்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்குமே இந்த பொசிஷன் தெரியும். பட் அந்த ஜிக்ஸாக் பொசிஷன் மட்டும் தெரியாது, எப்படி ஃபோல்ட் பண்ணுறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கோடு விட்டுட்டு ஒரு கோடு மடிக்கணுங்க. என்னன்னு கேட்டால், இப்போ சில பேர் அந்த லைனை ஒன்று உள்ள வெளியில் இருக்கிறனால அப்படி நினச்சிக்குவாங்க, உள்ள வெளியில். அப்படி இல்லை, அந்த லைனை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு கோடு உள்ள ஒரு கோடு வெளியிலங்கிற மாதிரி இந்த ஜிக்ஸாக் டைப்பில் ஃபோல்ட் பண்ணணும் இந்த பல்லு ப்ளீட். ஸோ நீங்கள் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ளீட் எல்லாமே ஒரு 9 ப்ளீட்ஸ் வரைக்கும் தாராளமாக எடுத்துகிட்டு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு லுக்கில் வரும். ஸோ இப்போ அந்த ஃபினிஷிங்கில் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சேஃப்டி பின் வச்சு டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பல்லு ப்ளீட் செட் பண்ணுங்கள். இப்போ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. ரொம்ப பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ இந்த ஒரு போர்ஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் எடுக்கிறது எல்லாமே இதே மாதிரி ஃபார்மெட்டில் நீங்கள் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இது எப்படி பண்ணுறாங்கன்னே பார்க்குறதில்ல. ஓ இப்படியா அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு ஸோ எப்படி அந்த ஒரு கோடு விட்டுட்டு ஒரு கோடு உள்ள வெளின்னு எப்படி மடிக்க சொல்கிறாங்கன்னு தெரியாமையே இப்போ கிளாஸ்க்கு வர நிறையா ஸ்டூடெண்ட்டே கன்ஃபியூஸாக கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் எப்படி ஒவ்வொரு மடிப்பு எப்படி எடுத்திருக்கேன், எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துட்டு தெளிவாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டேபிளும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரீப்ளீட் டேபிள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் நான் பழகினதுக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படிம்பாங்க. பட் நீங்கள் பழகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ராக்டிஸ்க்கே இந்த மாதிரி ப்ரீப்ளீட் டேபிள் வாங்கிட்டிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் பின், அதாவது நம்மளுக்கு பல்லு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் ஃபினிஷ் பண்ணி காட்டுற பாருங்களேன் எப்படி நீட்டாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதுவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட கொடுக்க வர கிளைண்ட் எல்லாமே அந்த பர்ஃபெக்ஷன் தான் எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஸோ தேவைப்பட்டது அப்படின்னா பார்டருக்கு பேக் சைடும் நீங்கள் அயர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பிளேட்டு. இந்த ஃப்ரண்ட் பிளேட்டில் நம்ம வைக்கிற பொசிஷன் மட்டும் கரெக்டாக வைக்கணும். இப்போ பாருங்களேன், அதாவது டாப்பில் நல்லா அந்த பின்னை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்மளோட ஃபஸ்ட் லேயர் பார்டர் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கணும். சில பேர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெக் வச்சு கிளிப் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த பின் சைடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மடங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்லாண்டிங்காக நல்லா 45 டிகிரி ஆங்கிளில் நல்லா நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் பண்ணணும்.
பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா இதை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணுங்கிற டவுட் இருக்கும். ஸோ எப்படி பண்ணணும்னா இப்போ உங்களோட பர்ஸ்ட் மெஷர்மெண்ட்லேருந்து ஹாஃப் எடுத்துக்கணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு 38 இன்ச்சஸ் இருக்கீங்கன்னா 38 இன்ச்சஸில் ஹாஃப் எவ்வளவோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கணும். 19 இன்ச்சஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அயர்ன் பண்ணணும். ஸோ ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஸ்டார்டிங்லேருந்து எட்ஜு வரைக்கும் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஒர்க் பண்ணி பார்க்கணுங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கணும் அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும், செகண்ட் டைம் கூட டஃப்பாக தான் இருக்கும். பட் ப்ராக்டிஸில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ சில பேர் வந்து நிறையா மெசேஜஸில் கேட்குறீங்க, எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி வந்து எனக்கு வந்து சாரீ ப்ரீப்ளீட்டிங் தெரியும் பட் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம இருக்கவே இருக்குது சோஷியல் மீடியா. இதுக்காக பெருசாக நம்ம வெளியில் போய் மார்க்கெட்டிங் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி நம்மளுக்கு நாமே மார்க்கெட்டிங் பண்ணி நம்மளோட இந்த சின்ன பிஸ்னஸை வந்து நம்ம க்ரோ பண்ணிக்கலாங்க. ஸோ அதை பற்றினா இன்னுமே டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து கிளாஸஸுமே வந்து எனக்கு இன்னுமே ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும், மார்க்கெட்டிங் ஐடியாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், எப்படி வந்து நம்மளுக்கு என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் ஸ்கோப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டதுன்னா நம்மளோட ரியா டிராப்பிங் ஸ்டுடியோவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் இருக்க ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ சில பேர் வந்து இல்லை எனக்கு குழந்தை இருக்குது, இல்லை டைமிங் எனக்கு வந்து செட் ஆகாது, குரூப் செஷன் வேண்டாம் அப்படின்னு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஸோ 1-on-1 கிளாஸில் ஸ்பெஷல் இண்டிவிஜுவல் செஷனோட சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து எங்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணி ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே மணி ஏர்ன் பண்ணணும், ஸோ ஒரு அளவுக்காவது ரொம்ப பெரிய அளவு டீப்பாக நம்ம இந்த அளவுக்கு போகாட்டி கூட நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து இப்போ இருந்தே க்ரோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ ஆஃபர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் ரியா டிராப்பிங் ஸ்டுடியோ ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 1-on-1 கிளாஸ் இண்டிவிஜுவல் செஷன் தான். ஸோ மெஷர்மெண்ட் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டு, அதாவது செல்ஃபாக எப்படி எடுக்கலாம், கிளைண்ட்டுக்கு எப்படி எடுக்கிறது, கிளைண்ட்டுக்கிட்ட என்னென்ன மாதிரி மெஷர்மெண்ட் வந்து அப்ரோச் பண்ணணும், ஸோ ஒரு கிளைண்ட்டை வந்துட்டு ஒரு பார்க்காமையே அவங்களுக்கு எப்படி மெஷர் பண்ணிட்டு எடுக்கிறது, அவங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டை மட்டும் வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ப்ரொஃபஷ்னலான மெஷர்மெண்ட் சொல்லித்தரேன். ஸோ அதுக்கூட மார்க்கெட்டிங் ஐடியாஸு, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் ஸ்கோப் ஐடியாஸும் ஆட் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கூட பாக்ஸ் ஃபோல்டு எப்படி பண்ணணும், ஹேங்கர் ஃபோல்டு எப்படி பண்ணணும், ஒரு ஹேங்கர் ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் வந்து எப்படி செட் பண்ணணும், ஃப்ளஃபி ப்ளீட்ஸ்லேயே பாக்ஸ் ஃபோல்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து எல்லாமே இந்த 1 டே கிளாஸில் வந்து நீங்கள் கற்றுக்கலாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாக்ஸ் ஃபோல்டு எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சாரியை எப்போவுமே வந்து பேக் சைடு திருப்பி போட்டுட்டு இப்போ உள்சொத்து பகுதியை வந்து ஒரு 3 ஃபோல்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். அந்த வித்து வந்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச்லேருந்து 12 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பல்லு போர்ஷனை வந்து டாப்பில் எடுத்து போட்டுக்குங்க. இப்போ நம்ம வந்து ஒரு அளவு வச்சுருந்தோம்னா 11 இன்ச்சுன்னு சொல்லிட்டு நம்ம உள்சொத்து பகுதிக்கு ஒரு அளவு சொல்லியிருந்தோம்ல, ஸோ அந்த அளவே வந்துட்டு பார்டர், அதாவது இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து செஸ்ட் ப்ளீட்டை முன்னாடி எடுத்து போட்டுக்கணும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறத நீட்டாக கரெக்ஷன் பண்ணி விட்டுட்டு இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த சாரீ போர்ஷனை அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. இப்போ எக்ஸஸாக வந்து ஒரு கர்வ் டைப்பில் இருக்கா, ஸோ அதை மட்டும் லைட்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போது ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பாட்டம் ஆஃப் த சாரீ. இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ஃபோல்ட் பண்ணுறது வந்து டாப், அதாவது நம்ம சென்டர் பிளேட்டோட டாப் போர்ஷன், உள்ளே டக்கின் பண்ணுற அந்த போர்ஷன் லெஃப்ட் சைடு. ஸோ அதை வந்து ஒரு 2 ஃபோல்டாக பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போது நல்லா டைட்டாக சாரியை வந்து பாக்ஸ் ஃபோல்டு வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டை அப்படியே பேக் சைடு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்னுடைய ஸ்டார்டிங் வீடியோஸே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக வேறு மாதிரி சொல்லியிருப்பேன் என்னுடைய ஆரம்பத்தில். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த ஸ்டெப்பில் பண்ணிங்கனாவே போதும். ஸோ அதை வந்து நீட்டாக ஒரு பாலிபேக் பேக் பண்ணி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே ரொம்ப பர்ஃபெக்ஷனோடு இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.